போன மந்த்து 31ஆந்தேதிங்க இந்த 2 பிள்ளைங்களுக்கு நம்ம கருத்தடை பண்ணோம். இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. 10 நாள் என் செல்டரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாளில் கொஞ்சம் ரெஸ்க்யூ அதிகமாக இருந்தனால என்னால் 1 வீக்லேயே ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் அந்த தையல் புண்ணுலாம் வந்து 5 to 6 டேஸ்லேயே ஆறிடுச்சு. பட் ஓகே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த சான்ஸ் கிடச்சிச்சு. அதனால் இன்றைக்கி ரிலீஸ் புக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களை தூக்கிட்டு நேராக என் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி நான் எப்போயுமே ஈவினிங் 4 to 7 நான் படுத்து தூங்கிடுவேங்க. நைட்டு ஃபீட் பண்ணுறனால டைம் லேட் ஆகும் நைட்டு தூங்குறதுக்கு. ஸோ என் ஃப்ரெண்டை அனுப்பி விட்ருந்தேன், போய் இறக்கி விட்டு வாடான்னு. இந்த இறக்கி விட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் முக்கால்வாசி நான் போகணுன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா இவங்க அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மென்டல் ஃப்ரீயாக இறங்கி மெதுவாக போகும்போது நமக்கும் கார்ப்பரேஷனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதை ஃபீல் பண்ணணும்னு நான் நினப்பேன். பட் வீடியோ பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக இறங்கியிருக்காங்க. அது போக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேபிஸ் வேக்சின் போட்டிருப்போம், 7-in-1 வேக்சின் போட்டிருப்போம், கழுத்தில் பெல்ட்டு மாட்டியிருப்போம், காதை கட் பண்ணியிருப்போம். அதை கட் பண்ணுறது கார்ப்பரேஷன் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவங்க லைஃப் கண்டிப்பாக நம்ம மூலயமா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்தால். அது போக சிம்பாரிக்கா டேப்லெட் கொடுத்துருக்கேன் உன்னிக்கு. ஏன்னா செல்டரில் உன்னிக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுவும் போட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருப்போம்.